2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தரம் 5 புலமைப் பரிசில் பரீட்சையில் 70 புள்ளிக்கு மேல் பெறுவதற்கான வழிகாட்டல். இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். காணொளிக்கு வாருங்கள். 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற தரம் 5 புலமைப் பரிசில் பரீட்சையில் வினாத்தாள் ஒன்றில் ஆக கூடுதலான மாணவர்கள் சராசரியாக 41 புள்ளிக்கும் 50 புள்ளிக்கும் இடையில் பெற்றுள்ளனர். இந்த வீதம் மொத்தத்தில் 29.40 ஆகும். அதேவேளை 2 வினாப்பத்திரங்களிலும் பெற்ற புள்ளிகளை நோக்கும்போது சராசரியாக 121 புள்ளிக்கும் 140 புள்ளிக்கும் இடையில் கூடுதலான மாணவர்கள் உள்ளனர். இந்த வீதம் மொத்தத்தில் 23.81 ஆகும். இவ்வாறே 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற தரம் 5 புலமைப் பரிசில் பரீட்சையில் வினாத்தாள் ஒன்றில் ஆக கூடுதலான மாணவர்கள் சராசரியாக 41 புள்ளிக்கும் 50 புள்ளிக்கும் இடையில் பெற்றுள்ளனர். இந்த வீதம் மொத்தத்தில் 26.30 ஆகும். அதேவேளை 2 வினாப்பத்திரங்களிலும் பெற்ற புள்ளிகளை நோக்கும்போது சராசரியாக 121 புள்ளிக்கும் 140 புள்ளிக்கும் இடையில் கூடுதலான மாணவர்கள் உள்ளனர். இந்த வீதம் மொத்தத்தில் 19.29 ஆகும். 2022ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு என்று 2 வருடத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 2023ஆம் ஆண்டு வினாத்தாள் 1, 2 கடினத்தன்மை விளங்குகிறது. எனவே இந்த காணொளியில் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பரீட்சையில் மாணவர்கள் வினாத்தாள் ஒன்றில் கூடுதலாக விடையளித்த வினாக்களை பார்ப்போம். கூடுதலான மாணவர்கள் சரியான விடையளித்த 15 வினாக்களை தெரிவு செய்துள்ளேன். அதில் கூடுதலான மாணவர்கள் விடையளித்த ஒழுங்கில் இவ்வினாக்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. எனவே ஆசிரியர்கள் இலகு தன்மையான வினாக்களைக் கொண்டு மீண்டும் மாதிரி வினாக்களை தயாரித்து வழங்கினால் அவர்கள் 70 புள்ளிக்கு மேல் பெற வைக்கலாம். இந்த இலகு தன்மையான 15 வினாக்களும் அவற்றிற்கான விடைகளும் காணொளியில் வழங்கப்படுகிறது. இந்த விடை எவ்வாறு வந்தது என்று மாணவர்களை விளக்கமளிக்கச் செய்யுங்கள். அத்துடன் இந்த வினாக்களை கற்பிக்க அபியாச கொப்பியும் கரும்பலகையும் போதாது. எனவே இந்த வினாக்களை பிரயோக ரீதியாக கற்பிக்க வேண்டும். அவ்வாறு பிரயோக ரீதியாக கற்பித்தால் நிச்சயம் வெற்றி பெறுவர். 1. பின்வரும் உருவை அவதானிக்க அதனைப் பற்றிய சரியான கூற்றைத் தெரிவு செய்க. 1. 6 பிள்ளைகளும் சில விலங்குகளும் உள்ளன. 2. குதிரைக்கு அண்மையில் இருக்கும் பிள்ளை தொப்பியை அணிந்துள்ளது. 3. எல்லா பிள்ளைகளும் ஒரு குழுச் செயற்பாட்டில் ஈடுபடுகின்றன. சரியான விடை 2வது ஆகும். பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 87.52% மாணவர்கள் சரியான பதில் வழங்கியுள்ளனர். இதுதான் ஆக கூடுதலான மாணவர்கள் சரியான விடையளித்துள்ள வினா. 4. பின்வரும் கவிதையில் உள்ள வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொற்கள் முறையே இடம்பெறும் விடையைத் தெரிவு செய்க. தங்கமான சிறகுகள் பிரகாசிக்கின்றதே. அங்கும் இங்கும் அசைகின்றதே. மலர்களை மூடி குடிக்கின்றதே. சூத் என்று சொல்கின்றதே. 1. வானத்திலே நீரை தேனீ. 2. காற்றினிலே மகரந்தம் பட்டம். 3. காற்றினிலே தேனை வண்ணத்துப் பூச்சி. சரியான விடை 3வது ஆகும். பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 81.24% மாணவர்கள் சரியான பதில் வழங்கியுள்ளனர். 2. பின்வரும் உருவில் A எனவும் B எனவும் குறிக்கப்பட்டுள்ள வெற்றிடங்களுக்கு முறையே பொருத்தமான இரு உருப்பகுதிகளும் யாவை? 1. 1. 2. 2. 3. 3. சரியான விடை 3வது ஆகும். பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 74.15% மாணவர்கள் சரியான பதில் வழங்கியுள்ளனர். 5. பின்வரும் வரிப்படத்தில் உள்ள வெறும் அடைப்புக்கு பொருத்தமான உரு யாது? 1. 1. 2. 2. 3. 3. சரியான விடை 2வது ஆகும்.
பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 72.60 வீதமான மாணவர்கள் சரியான பதில் வழங்கியுள்ளனர். 29. பின்வரும் 4 உருச்சட்டங்களில் ஒரு நிகழ்வின் 4 சந்தர்ப்பங்கள் காட்டப்பட்டுள்ளன. A, B, C, D. அச்சந்தர்ப்பங்களின் அர்த்தமுள்ள ஒழுங்குமுறை யாது? 1. BDAC 2. BDCA 3. CADB. சரியான விடை மூன்றாவது ஆகும். பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 71.83 வீதமான மாணவர்கள் சரியான பதில் வழங்கியுள்ளனர். 3. கீழே உள்ள A, B, C, D, E ஆகிய உருக்களில் ஒத்த 2 உருக்களும் யாவை? A, B, C, D, E. 1. E B 2. E D 3. C E. சரியான விடை இரண்டாவது ஆகும். பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 69.06 வீதமான மாணவர்கள் சரியான பதில் வழங்கியுள்ளனர். 16. பின்வரும் உருக்கோலத்தில் வினாக்குறி இட்ட இடத்தில் வரவேண்டிய உரு யாது? 1. 1. 2. 2. 3. 3. சரியான விடை மூன்றாவது ஆகும். பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 68.04 வீதமான மாணவர்கள் சரியான பதில் வழங்கியுள்ளனர். 38. வெற்றிடத்திற்கு வரவேண்டிய உரு யாது? 1. 1. 2. 2. 3. 3. சரியான விடை இரண்டாவது ஆகும். பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 65.11 வீதமான மாணவர்கள் சரியான பதில் வழங்கியுள்ளனர். 20. பின்வரும் தகவல்களை கருதுக. வெள்ளை நிறக்குமிழ் ஒளிருமெனின் மஞ்சள் நிறக்குமிழும் ஒளிரும். சிவப்பு நிறக்குமிழ் ஒளிருமெனின் வெள்ளை நிறக்குமிழ் ஒளிராது. சிவப்பு நிறக்குமிழ் ஒளிராவிட்டால் நீல நிறக்குமிழ் ஒளிரும். இதற்கமைய ஒரே தடவையில் ஒளிரக்கூடிய 3 குமிழ்களாவன. 1. வெள்ளை, மஞ்சள், சிவப்பு. 2. வெள்ளை, மஞ்சள், நீலம். 3. வெள்ளை, சிவப்பு, நீலம். சரியான விடை இரண்டாவது ஆகும். பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 62.40 வீதமான மாணவர்கள் சரியான பதில் வழங்கியுள்ளனர். 33. பின்வரும் பந்தியை வாசிக்க. சிங்கராஜா காடு இலங்கையின் தென்மேற்கில் தாழ் நாட்டு ஈரவலயத்தில் சபரகமுவ எல்லைக்கும் தென் மாகாண எல்லைக்கும் உள்ளே அமைந்துள்ளது. அதன் பரப்பளவு ஏறத்தாழ 88.64 சதுர கிலோமீட்டரென கணக்கிடப்பட்டுள்ளது. அது பல அரிதான மரங்களினதும் விலங்குகளினதும் பிறப்பிடமாக உள்ளது. யுனெஸ்கோவினால் இது உலக மரபுச் செல்வமாக பெயரிடப்பட்டுள்ளது. இப்பந்திக்கு ஏற்ப மிகவும் சரியான கூற்று எது? 1. யுனெஸ்கோவினால் சிங்கராஜா காட்டின் பரப்பளவு 88.64 சதுர கிலோமீட்டராக வெளியிடப்பட்டுள்ளது. 2. இங்கு வசித்த ஒரு சிங்கராஜாவினால் சிங்கராஜா காட்டிற்கு அப்பெயர் கிடைத்ததென நம்பப்படுகின்றது. 3. சிங்கராஜா காட்டின் ஒரு பகுதி சபரகமுவ மாகாணத்திற்கும் ஒரு பகுதி தென் மாகாணத்திற்கும் உரியனவாகும். சரியான விடை மூன்றாவது ஆகும். பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 58.30 வீதமான மாணவர்கள் சரியான பதில் வழங்கியுள்ளனர். 7. ஒரு பாத்திரத்தில் 10 சிவப்பு பந்துகளும் 8 மஞ்சள் பந்துகளும் 6 வெள்ளை பந்துகளும் உள்ளன. ஒரு தடவைக்கு 2 சிவப்பு பந்துகள் வீதமும் 1 மஞ்சள் பந்து வீதமும் 1 வெள்ளை பந்து வீதமும் வெளியே பந்துகள் எடுக்கப்படுகின்றன. அவ்வாறு பந்துகள் வெளியே எடுக்கப்படத்தக்க தடவைகளின் எண்ணிக்கை முடிவடைந்த பின்பு பாத்திரத்தில் எஞ்சியிருக்கும் பந்துகளின் மொத்த எண்ணிக்கை யாது? 1, 2, 2, 4, 3, 6. சரியான விடை இரண்டாவது ஆகும். பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 55.24 வீதமான மாணவர்கள் சரியான பதில் வழங்கியுள்ளனர். 12. நிமலனின் ஒரே சகோதரன் விமலன் ஆவான். நிமலி என்பவள் நிமலனின் ஒரு சகோதரி ஆவாள்.
நிமலியின் ஒரே சகோதரி விமலி ஆவாழு. இதற்கு ஏற்ப விமலிக்கு உள்ள சகோதரர்களின் எண்ணிக்கையும் சகோதரிகளின் எண்ணிக்கையும் முறையே 1 2 2 2 1 2 3 2 1. சரியான விடை மூன்றாவது ஆகும். பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 52.84% மாணவர்கள் சரியான பதில் வழங்கியுள்ளனர். 28 பின்வரும் நிகழ்வுகளைக் கருதுக. ஏ. நேற்று நான் நித்திரைக்குச் செல்லும்போது நள்ளிரவு கடந்திருந்தது. பி. ஓய்வு நேரத்திற்குப் பின்னர் ஒரு கணிதப் பரீட்சையும் இருந்தது. சி. நான் எனது விளையாட்டு உடையைக் கொண்டு வரவில்லை என்பதை அச்சந்தர்ப்பத்தில் உணர்ந்தேன். டி. தாமதமாக நித்திரையிலிருந்து எழுந்த நான் பாடசாலைக்கு குழம்பிய நிலையில் சென்றேன். பாடசாலை முடிவடைந்ததும் எனது நண்பனுடன் விளையாட்டு பயிற்சிக்காகச் சென்றேன். இந்நிகழ்வுகளின் சரியான ஒழுங்குமுறை யாது? 1. A D B E 2 A D C B E 3 D B A C. சரியான விடை முதலாவது ஆகும். பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 51.96% மாணவர்கள் சரியான பதில் வழங்கியுள்ளனர். 25 4 பிள்ளைகள் உள்ள ஒரு குறித்த குடும்பத்தில் மூத்த பிள்ளை ஆண் பிள்ளையாகும். அவனுக்கு 2 தம்பிகளும் ஒரு தங்கையும் உள்ளனர். இக்குடும்பத்தில் இளைய பிள்ளைக்கு 2 அண்ணன்மார்களும் ஓர் அக்காவும் உள்ளனர். மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் தவிர ஏனைய 2 பிள்ளைகளையும் பற்றிய சரியான கூற்று யாது? 1. இருவரும் ஆண் பிள்ளைகள் ஆவர். 2. இருவரும் பெண் பிள்ளைகள் ஆவர். 3. ஒருவர் மாத்திரம் ஆண் பிள்ளை ஆவார். சரியான விடை மூன்றாவது ஆகும். பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 51.52% மாணவர்கள் சரியான பதில் வழங்கியுள்ளனர். 34 நாய் ஓர் ஊனுண்ணி. நிமலனின் செல்லப் பிராணியும் ஓர் ஊனுண்ணியாகும். அதுக்கேற்ப நிமலனின் செல்லப் பிராணி பற்றி வரத்தக்க சிறந்த முடிவு யாது? 1. சந்தேகமின்றி ஒரு நாயாகும். 2. ஒரு நாயாக இருக்கவோ இல்லாதிருக்கவோ கூடும். 3. ஒரு நாய் என்று எனினும் ஓர் ஊனுண்ணியாகும். சரியான விடை இரண்டாவது ஆகும். பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 50.74% மாணவர்கள் சரியான பதில் வழங்கியுள்ளனர். இங்கு தரப்பட்ட 15 வினாக்களிலும் உள்ள திறன்கள் முதலில் காணப்பட வேண்டும். ஒரு வினாவில் 2 அல்லது 3 திறன்கள் உள்ளடக்கப்பட்டு வினாக்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பில் கவனம் செலுத்தி மாதிரி வினாக்கள் தயாரித்து மாணவர்களுக்கு வழங்கினால் 15 வினாக்களுக்கும் குறைந்தது 38 புள்ளிகள் பெறலாம். வெற்றி நிச்சயம். 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பரீட்சையில் ஒரு வினாவில் பல்வேறு திறன்கள் உள்ளதைக் காண்பிக்கும் வரைவு. இதனை அவதானித்து 2023ஆம் ஆண்டு வந்த வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 2 அல்லது 3 திறன்கள் உள்ளடக்கப்பட்டதை அவதானித்து வினாக்கள் தயாரித்து வழங்கலாம்.